ఏం తెలియదండి చెప్తాను నువ్వు అర్థం పెట్టవట్లా நீ வெளியிடுப்பா உங்களுக்கு நானே ஒண்ணு தானே நாளை போடுங்க நாளை போடுங்க போட்டோ எடுப்பா லோக்கல் பிரச்சாரம் சொன்னாரு பவர் பேங்க் போன 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 எடு எடு இங்க வந்தா அவ்வளவு இடம் இருக்குல்ல இடமே இல்லாம நிக்க வச்சுருக்காரு பார்த்து பார்த்து என்னப்பா பண்றீங்க சைலண்ட் ஒரு நிமிஷம் ముందుకురాను సార్ ఓకే సార్ சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியில்
காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஒட்டுக்குழு ஜெகபதி போட்டியிடுகிறார், கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதேபோல சட்டமன்ற தொகுதியில் சித்தூர் சட்டமன்ற தொகுதியில் டிக்கி ராயல் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டாலும் இதர தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்கிறது. அந்த வகையிலே சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் சித்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடவில்லை. எனவே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் ஒட்டுக்குழு ஜெகபதி அவர்களையும் டிக்கி ராயல் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறோம். கை சின்னத்தில் அவர்களுக்கு வாக்காளர் பொதுமக்கள் வாக்களித்து இருவரையும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் புத்தலப்பட்டு, பலமனேறு, குப்பம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளும் இன்று மாலை நான் பிரச்சாரம் செய்கிறேன். குப்பத்தில் இறுதியாக நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறேன். நாளை குண்டூர், பொன்னூர் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன். 9ஆம் தேதி ஓங்கூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்துவிட்டு இரவு நெல்லூர் தொகுதியிலே போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் துப்புட ராஜு IAS அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்கு கேட்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறேன். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வெகுவாக ஆதரவு அளித்து வருகின்றனர். 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். மீண்டும் மோடி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது கூடுதல் அதிருப்தி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. தெற்கிருந்து வடக்கே, கிழக்கிருந்து மேற்கே என்று இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நெடும்பயணம் சென்றவர் ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் மேற்கொண்ட இந்த நெடும் பயணம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே ஆந்திராவிலும் காங்கிரஸ் கட்சி கணிசமான இடங்களில் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி ஆட்சி மலரும் என்று நம்புகிறேன். தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை முழுமையாக வரவேற்கிறோம்.